அண்ணா விருது சுப சீதாராமன். பேரறிஞர் அண்ணா பெயரிலான விருது கழக தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினரும் பாளையங்கோட்டை நகர் மன்ற முன்னாள் தலைவருமான சுப சீதாராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எழுத்தாளர், பேச்சாளர், செயற்பாட்டாளர், சிறந்த நிர்வாகி, ஓயாத தொண்டர் என பல்வேறு அடையாளம் கொண்ட திருநெல்வேலி மாவட்டத்தின் தீரர்தான் சுப சீதாராமன். அரசு ஊழியராக தனது வாழ்க்கையை தொடங்கியவர் அரசு ஊழியராக இருக்கும் போதே கழக ஊழியராகவும் துணிச்சலாக செயல்பட்டார். அரசு அலுவலர் ஒன்றியத்தில் பல ஆண்டுகள் பொதுச் செயலாளராக பணியாற்றிய இவர் அரசு அலுவலர்களின் நலனுக்காக பல கோரிக்கைகளை வைத்து போராட்ட குணத்தால் வாதாடி பெற்று தந்தவர். கலைஞரின் கட்டளையின் பேரில் அரசு பணியை விட்டு விலகி தேர்தலில் நின்றவர் இவர். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார். இருப்பினும் அதனை தொடர்ந்து நடைபெற்ற நகராட்சி தலைவர் தேர்தலில் பாளையங்கோட்டை நகராட்சி தலைவர் பதவிக்கு திமுக வேட்பாளராக களமிறங்கினார். தேர்தல் முடிவில் திமுக தொண்டர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஆதரவுடன் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திராவிட கொள்கைகளையும் பெரியார், அண்ணா, கலைஞர் தம் வரலாறுகளையும் மேடைகளில் சிறப்பாக உரையாற்றும் இவர் தொடர்ந்து முரசொலி இதழில் கட்டுரைகள் எழுதி வருகிறார். நெல்லை மாவட்ட அவை தலைவராக இருந்த இவரின் நிர்வாக திறமைக்காக தலைமை கழகத்தால் தலைமை செயற்குழு உறுப்பினர், தலைமை பொதுக்குழு உறுப்பினர், தலைமை தணிக்கை குழு உறுப்பினர், தலைமை சட்ட திருத்த குழு உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வழங்கியது. கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் சிறை சென்ற சிங்கம் சுப சீதாராமன் அவர்களுக்கு அண்ணா விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம்.